லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருந்தோம்னா பெராமீட்டரை பற்றி பார்த்துருந்தோம். ஒரு பெராமீட்டர் எப்படி செட் பண்ணுறது, அதில் ஃபீல்டு எப்படி இன்க்ளூட் பண்ணி எப்படி விஷுவலை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து நம்ம ஷோ பண்ணி காட்டுறது, ஒரு கிளைண்ட் லெவல் எப்படி வந்து நம்ம இது பண்ணுறது அப்படின்றது இதெல்லாம் காட்டியிருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புக் மார்க்கை பற்றி பார்க்கலாம். எப்படி ஒரு புக் மார்க்கை வந்து செட் பண்ணி அதில் எப்படி வந்து நம்ம விஷுவலை வந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி நம்ம காட்ட போகிறோம். புக் மார்க்குடைய மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா ஸ்பேஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஒரு விஷுவல் மேலே இன்னொரு விஷுவல் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்பேஸை ரெடியூஸ் பண்ணுறது. பெராமீட்டர் மாதிரியே புக் மார்க்கும் வந்து ஸ்பேஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து மெயின் பர்பஸ். ஜஸ்ட் வந்து நம்ம வியூ ஆப்ஷன் போயிடுங்க. வியூ ஆப்ஷனில் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், புக் மார்க் அண்ட் செலெக்ஷன். இது ரெண்டும் வந்து இருந்தால் தான் நம்ம வந்து புக் மார்க் க்ரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு புக் மார்க்கையும் எனேபிள் பண்ணிக்கோங்க, செலெக்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. 2 விஷுவல் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷனில் வந்து ஒவ்வொரு லேயரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்றது சொல்லியிருக்கோம். ஒன்று ஸ்லைசரை செட் பண்ணியிருக்கோம், ஒன்று இமேஜை செட் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து விஷுவலை செட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து இது எதனுடைய விஷுவல் வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது செலெக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து 1 by 1 வந்து இருக்கும். அதே மாதிரி புக் மார்க்கும் நம்ம இப்போ ஜஸ்ட் க்ரியேட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு எப்படி புக் மார்க் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத. நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் புக் மார்க் பக்கத்துலேயே. ஜஸ்ட் இது இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். இன்னொரு காப்பி எடுத்துகிட்டோன்னா 2 விஷுவல் எப்படி ஒரு அட்டன் டைமில் ஒரே இடத்துல வந்து நம்ம ஷோ பண்ணி காட்டுறது அப்படின்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், காப்பி எடுத்துகிட்டு எனக்கு புக் மார்க் போயிடுங்க. புக் மார்க்கில் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள், புக் மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஆடுன்னு ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக் மார்க் ஒன்றுன்னு சொல்லி ஒரு புக் மார்க் வந்து ஆட் ஆகிடும். திருப்பியும் எனக்கு வந்து 2 புக் மார்க் செட் பண்ணுறேன். ஜஸ்ட் இன்னொரு டைம் ஆடுன்னு கொடுக்குறேன். எனக்கு 2 புக் மார்க் செட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றத. ஜஸ்ட் நம்ம நேம் வந்து வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கேயே எனேபிள் ஆகும். இல்லை நான் புக் மார்க் 1 புக் மார்க் 2 அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து புக் மார்க் 1 கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் விஷுவல் ஷோ ஆகணும். புக் மார்க் 2 கிரியேட் பண்ணால் எனக்கு செகண்ட் விஷுவல் வந்து ஷோ ஆகணும். இப்போ அதுதான் வந்து நான் உங்களுக்கு செட் பண்ண போகிறேன். புக் மார்க் 1 கிளிக் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு ஃபஸ்ட் விஷுவல் அது பாருங்கள், கிளிக் பண்ணோடனே அந்த இடத்துல வந்து ஸ்லைஸ் அது வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஜஸ்ட் அதை ஹைட் பண்ணிட்டுனா எனக்கு பாருங்கள் புக் மார்க் 1 வந்து நான் செட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் இந்தாண்ட 3 டாட்ஸ் இருக்கும், அது கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா எனக்கு புக் மார்க் 1 செட் ஆயிடுச்சு. அகைன் வந்து புக் மார்க் 2 கிளிக் பண்ணுங்கள். புக் மார்க் 2 கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எனக்கு செகண்ட் விஷுவல் வந்து ஹைட் ஆகணும். ஃபஸ்ட் விஷுவல் வந்து அப்படியே ஷோ ஆகணும். இது ஃபஸ்ட் விஷுவலில் இதை அன்ஹைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ஹைட் பண்ணுங்கள். எனக்கு செகண்ட் விஷுவல் வந்து ஷோ ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா எனக்கு ஃபஸ்ட் விஷுவல் ஹைட் ஆகிருக்கு. இப்போ வந்து இதையும் கொடுத்து அப்டேட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து எனக்கு 2 புக் மார்க்குமே அப்டேட் பண்ணிட்டுனா இப்போ என்ன ஆகுனா புக் மார்க் 1 கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் விஷுவல் ஷோ ஆகும். புக் மார்க் 2 கிளிக் பண்ணால் செகண்ட் விஷுவல் வந்து ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், நான் இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். இதிலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து இதில் இன்சர்ட் பண்ணி ஒரு பட்டன் செட் பண்ணி காட்டலாம், இல்லைன்னா உங்களுக்கு நேவிகேஷன் செட் பண்ணி காட்டலாம். உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஜஸ்ட் இது வந்து அன்செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்சர்ட்டில் போயிடுறேன். இன்சர்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் எதில் வேணாலும் நீங்கள் புக் மார்க் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா நேவிகேஷன் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி எப்படி நான் யூஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அதில் பாருங்கள் புக் மார்க் நேவிகேஷன் இருக்கும். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ண புக் மார்க் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகிடும். இதில் பாருங்கள் புக் மார்க்னு இருக்குங்களா, இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எல்லா புக் மார்க்குமே வந்து நம்ம கிரியேட் பண்ண எத்தனை புக் மார்க் இருக்கோ அதில் எல்லாமே வந்து நேவிகேஷனில் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். பாருங்கள், புக் மார்க் 1 கிளிக் பண்ணால் எனக்கு அது ஷோ ஆகுது. புக் மார்க் 2 கிளிக் பண்ணால் எனக்கு இது ஷோ ஆகுது. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு புக் மார்க் எப்படி செலெக்ஷன் ஆகுது அப்படின்றது? ஜஸ்ட்டு வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு 3 இதே சேம் வந்து 4 புக் மார்க் க்ரியேட் பண்ணுறேன். எனக்கு அந்த இடத்துல வந்து 2 புக் மார்க் தான் தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் அது வந்து குரூப்பிங் பண்ணணும். குரூப்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஜஸ்ட் குரூப்பிங் மட்டும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அதுவே கிளிக் பண்ணி ஒரு குரூப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 2யும் அந்த குரூப்பிங்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் வந்து எனக்கு புக் மார்க்கில். இதில் வந்து நான் அடுத்த கிளாஸில் வந்து எப்படி உங்களுக்கு நான் செட் பண்ணுறது, அந்த குரூப்பிங் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து மல்டிபிள் புக் மார்க்ஸ் வந்து சிங்கிள் புக் மார்க்காக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறது அப்படின்ற ஆப்ஷன்லாம் சொல்லித்தரேன். இப்போ வந்து நான் இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லித்தரேன்னா ஜஸ்ட்டு வந்து எப்படி நான் வந்து உங்களுக்கு ஒரு பட்டன் வச்சு எப்படி புக் மார்க் செட் பண்ணி காட்டுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு இன்சர்ட்டில் போய்ட்டு ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ 2 நான் செட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ரைட் ஏரோ கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் ஏரோ கிளிக் பண்ணால் எனக்கு வந்து செகண்ட் விஷுவல் வந்து ஷோ ஆகணும். அதே மாதிரி லெஃப்ட் ஏரோ கிளிக் பண்ணுறப்ப எனக்கு ரைட் விஷுவல் வந்து ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், இதை நான் 2 செட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இதில் போய்ட்டு எனக்கு ஸ்லைசர் இது கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால கலர் மட்டும் மாற்றிக்கிறேன். ஸ்டைலில் போய்ட்டு ஐக்கான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஐக்கானில் போய்ட்டு
எனக்கு என்னென்னா அதனுடைய கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். போல்டாக தெரியும் ஒரு ப்ளூ கலர்லேயே வந்து நான் ஷோ பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டைப்பில் வந்து எனக்கு புக் மார்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த புக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து எந்த புக் மார்க் நீங்கள் புக் மார்க் 1னா புக் மார்க் 1 நம்ம செலக்ட் பண்ணணும். எனக்கு வந்து நான் புக் மார்க் 2 செலக்ட் பண்ணுறேன், இல்லை புக் மார்க் 1 செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க விஷுவல் வந்து அதை கிளிக் பண்ணுறப்ப ஷோ ஆகும். நான் வந்து இப்போ 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ரைட் சைடு தான் தேவை. அதனால் வந்து அதை கிளிக் பண்ணுறப்ப பாருங்கள் எனக்கு ரைட் சைடு இருக்க புக் மார்க் வந்து எனக்கு ஷோ ஆகுது. இப்போ இதே வந்து நான் இன்னொரு ரைட் ஏரோ கொடுத்து அதில் பாருங்கள் உங்களுக்கு நான் லெஃப்ட் சைடு இருக்க விஷுவல் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். இதுக்கும் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேம் ஸ்டைலில் போய்ட்டு கலர் மட்டும் ஐக்கான் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கிளியராக இல்லை. இப்போ ரைட் சைடு செட் பண்ணிட்டேன்னா எனக்கு இது மறுபடியும் ஆக்ஷனில் போய்ட்டு சேம் டைப்பில் போய்ட்டு டைப்பில் புக் மார்க் செட் பண்ணிவிட்டு புக் மார்க் 1 வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணால் எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற விஷுவல் வந்து ஷோ ஆகும். பாருங்கள் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு இருக்கிற விஷுவல் ஷோ ஆகுது. அப்போ ரைட் சைடு கிளிக் பண்ணால் எனக்கு ரைட் சைடில் இருக்கிற விஷுவல் வந்து எனக்கு ஷோ ஆகுது. இந்த மாதிரி புக் மார்க் வந்து நம்ம இஷ்டத்துக்கு அதாவது ஸ்பேஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து புக் மார்க்கும் பெராமீட்டரும். மெயின் இது 2 ஆப்ஷனுமே வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் கிளைண்ட்டுக்கு வந்து இது வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு விஷுவலை வந்து கம்மியான ஸ்பேஸில் உங்களுக்கு காட்டுறதுக்காகவும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி புக் மார்க் பற்றி உங்களுக்கு அடுத்த கிளாஸ்லேயும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். புக் மார்க் பற்றி எப்படி யூஸ் பண்ணணும், இன்னும் டீட்டெயிலாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கம்மிங் டேஸில். உங்களுக்கு வேறு ஏதாவது பவர் பை சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இல்லை சப்போர்ட்ஸ் வேணுனாலும் கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.